அவன் கேக்குறது மட்டும் நடக்குது, ஆனா நான் எப்ப வேண்டுனாலும் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்மள பல பேர் கண்டிப்பா யோசிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம சிவபக்தர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த காணொளிய கண்டிப்பா பார்க்கணும். கடவுள் யார ஒதுக்குவாரு, யார அரவணைப்பாரு, இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை இந்த காணொளியில இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல சோழ தேசத்துல இயற்கை எழில் பொங்கும் கொள்ளிட நதி ஓடுற இடத்துல ஆதனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. இயற்கை அழகு பொங்கி விளைஞ்ச அந்த ஊரோட அழக பத்தி சொல்லிட்டே போகலாம். இவ்வளவு இயற்கை எழில் கொண்ட அந்த ஊர்ல ஒரு பகுதி மட்டும் ரொம்ப மாசுபடிஞ்சு இருந்தது. அங்கதான் புலையர் குலத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சேற்றுல முளைச்ச செந்தாமரை மாதிரி புலையர் குலத்துல நந்தன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது. குறிப்பா சொல்லணும்னா கோயிலுக்குள்ள போகவே முடியாது. ஆனா நந்தன் மற்ற எல்லாரும் மாதிரியும் இல்லாம தினந்தோறும் குளிச்சு அவனே ஆற்றங்கரையில சிவலிங்கம் செஞ்சு அவன் அளவுக்கு சிவபக்தரே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு அன்பு வச்சிருந்தான் சிவன் மேல. என்னதான் இவ்வளவு சுத்தபத்தமா இருந்தாலும் அவனுடைய குலம் அந்த மாதிரினால நந்தனுக்கும் அந்த கோயிலுக்குள்ள போக அனுமதி இல்ல. இத பத்திலாம் நந்தன் கவலையே படல. அவனுடைய இதயத்துல இறைவனை குடிக்கொண்டு கண்களை மூடி தனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறதா உணர்வான். கோயில்களுக்கு போய் வெளியில இருந்து இறைவனை தரிசிச்சுட்டு வருவான். நாட்கள் செல்ல செல்ல இறைவன் மேல இருக்கிற பக்தி அதிகமாகி இறைவனுக்காகவே தொண்டு செய்யணும் அப்படின்னு என்ன செஞ்சான் தெரியுமா? விலங்குகளோட தோலை வச்சு இசை கருவிகள் செஞ்சு கொடுக்கறது, பறவைகளோட இறகுகளை வச்சு விசிறிகள் செய்யறது, தினந்தோறும் பூக்கள் பறிச்சு அதுல வாசனை திரவியங்கள் செஞ்சு கோயில்களுக்கு கொடுத்து அனுப்புவான். இப்ப சொல்லுங்க, அவன் கோயிலுக்குள்ள போக முடியலனாலும் அவனுடைய எண்ணமும் செயலும் எப்பவுமே சிவன் கோயில்களையும் சிவபெருமானையும் மட்டுமே சுத்திதான் இருந்தது. இவ்வளவு தூய்மையான பக்தி கொண்ட நந்தன சிவபெருமான் ஆதரிக்காம விட்டுருவாரா என்ன? அவனுடைய பக்தியை உலகுக்கு எடுத்து காட்டணும்னு சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்தினாரு. ஒரு முறை நந்தன் அவனுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் தன்னுடைய ஊருக்கு பக்கத்துல உள்ள திருப்பன்கூர் அப்படின்ற கோயிலுக்கு போயிட்டு இருந்தான். அது ஒரு விசேஷமான நேரம். சிவபெருமானுக்கு ஆராதனை அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த மலர்களால அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமான பார்க்கவே 2 கண்கள் போதாதுன்னு தான் சொல்லணும். சன்னதியில கூடியிருந்த கூட்டம் சிவபெருமானுடைய அழகையும் அலங்காரத்தையும் பார்த்து மெய்மறந்து நின்னாங்க. தன்னுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் வந்துட்டு இருந்த நந்தன் கோயிலுக்கு வெளியில இருந்தே நேரா பிரகாரத்தை பாக்குறான். ஆமாங்க, வெளியில இருந்து பார்த்த அவனுக்கு சிவபெருமானுடைய தரிசனம் துளி அளவு கூட கிடைக்கல. ஏன் தெரியுமா? சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி சிவபெருமானை எப்பவுமே மறைச்சுதானே இருக்கும். ஆனா இந்த கோயில்ல உள்ள நந்தி கொஞ்சம் உயரத்துல பெருசு. அதனால சுவாமி தரிசனத்தை காண முடியாத நந்தன் கோபுர வாசல்ல நின்னு கண்ணீர் விட்டு கைகளை கூப்பி அழுகிறான். எல்லாம் தெரிஞ்ச சிவபெருமானுக்கு நந்தனோட நினைப்பு தெரியாம இருக்குமா என்ன? தன்னுடைய பக்தனுக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்டியே ஆகணும்னு முடிவு பண்ண சிவபெருமான் தம் முன்னாடி அமர்ந்திருக்க கூடிய நந்திய கொஞ்சம் விலகி இருக்க சொல்றாரு. சிவபெருமான் எதை சொன்னாலும் செய்யற நந்தி சிவபெருமானோட பேச்ச அன்னைக்கு கேட்கவே இல்லை. 33 கோடி தேவர்கள் உங்களுடைய தரிசனத்தை கேக்குறப்போ என்ன நீங்க நகர்ந்து போக சொல்லல, இவனுக்காக என்ன நகர சொல்றீங்களே அப்படின்னு எதிர்த்து நந்தி கேள்வி கேட்டது. வந்ததே எம்பெருமானுக்கு கோபம். எத்தனை கோடி பேர் கூடி நின்னு வந்தாலும் உண்மையான அன்பு உண்மையான பக்தி யாருக்கு இருக்கோ அங்கதான் சிவபெருமான் இருப்பாரு. சிவபெருமானுடைய கோபத்தை பார்த்த நந்தி அவருக்கு அடிபணிஞ்சு ஒரு நொடி கூட தாமதிக்காம சட்டுன்னு வலது பக்கமா விலகி நிக்குது. அவ்வளவுதான், அதிசயம் நிகழ்ந்தது. நந்தன் கண்ணை திறக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி சிவ தரிசனம். பார்த்தவனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. கண்கள்ல இருந்து நீர் தார தாரையா ஓடுது. பேச வார்த்தையே இல்ல. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் நந்தனுக்கு கிடைச்சதா நினைச்சு அந்த ஊர் மக்கள் நந்தனை பத்தியும் நந்தனுடைய சிவபக்திய பத்தியும் புரிஞ்சுகிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த ஊரெங்கும் நந்தனை பத்தின பேச்சுதான். தனக்காக சிவன் செஞ்ச காரியத்தினால நந்தன் வாயடைச்சு போயிட்டான். சும்மாவே சிவனுக்காக எல்லாமே செய்வான். இப்போ சிவனே வழிகாட்டிட்டாரு. இனி சொல்லவா வேணும்? கோயில சுத்தி வந்த நந்தன் அங்க ஒரு சின்ன குளம் இருக்கிறத பாக்குறான். அந்த தீர்த்த குளம் சரியா சீரமைக்கப்படாம இருந்தது. அத பார்த்த அவனுக்கு பேரதிர்ச்சி. எம்பெருமானோட குளம் அல்லவா இது அப்படின்னு தானே இறங்கி
குலத்தை சீரமைக்கிறான். தனியாளா ஒருத்தன் குலத்தை சீரமைக்கிறதுன்றது முடியாத காரியம் இல்லையா? அவனுடைய இந்த செயலை பார்த்த சிவபெருமான் தன்னுடைய மகனான விநாயகரை அழைச்சு நந்தனுக்கு உதவி செய்ய சொல்றாரு. தகப்பன் பேச்ச தட்டாம கேக்குறவரா ஒரு சாதாரண மனித உருவம் எடுத்து நந்தன் முன்னாடி போய் நிக்கிறாரு. நந்தனோட அனுமதி பெற்று நந்தன் கூட இருந்து விநாயகரும் நந்தனும் கோயில் குளத்தை சிறப்பா சீரமைச்சு முடிச்சாங்க. குளத்தை பார்க்க அவ்வளவு அழகு. சிவன் தலையில இருக்கிற கங்கையே ஒரு சின்ன வடிவம் எடுத்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சது மாதிரி இருந்தது. அத பார்த்த நந்தனோட சந்தோஷ அழக வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ஆனா தனக்கு உதவி செஞ்ச இந்த மனிதனுக்கு கூலி கொடுக்க பணம் எதுவுமே இல்ல. என்ன கூலி கொடுக்கலான்னு யோசிச்ச நந்தன் தங்கிட்ட இருந்த 5 படி நெல்லையும் விநாயகருக்கு கூலியா கொடுத்தான். அத மனதார வாங்கிக்கிட்ட விநாயகர் நந்தன் கிட்ட இருந்து விடை பெற்று சிவபெருமான சந்திக்கிறாரு. சிவபக்தனுக்காக முதலா செஞ்ச வேலைக்கு கூலி வாங்கின விநாயகர் அந்த 5 படி நெல்லையும் தன் அப்பனோட கால்ல வைக்கிறாரு. இந்த உலகமே சிவபெருமானுடையதுதான். அவருடைய அசைவுல தான் இந்த உலகமே இயங்குது. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு தன் பக்தன் மூலமா கிடைச்ச அந்த 5 படி நெல்லு எல்லாத்தையும் விட பெருசா தெரிஞ்சது. அத வாங்கின அவரு என்ன செஞ்சாரு தெரியுமா? விநாயகர் தன் கால் கிட்ட வச்ச அந்த 5 படி நெல்லையும் தன் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டாரு. அவருடைய இந்த செயலை பார்த்த விநாயகரும் பார்வதியும் பக்தன் மேல சிவன் கொண்ட அன்பையும் சிவன் மேல பக்தன் கொண்ட எல்லையில்லா பக்தியையும் பார்த்து மெச்சி போயிட்டாங்க. நாட்கள் உருண்டோடுது. நந்தன் தன் ஊர்ல இருக்கிற ஒரு அந்தனர்கிட்டயே வேலையாளா சேர்ந்தான். அந்த அந்தனரும் நந்தனை ஒரு அடிமை மாதிரி பயன்படுத்திக்கிட்டான். அந்தனருடைய வயல் பகுதியில நாட்டு நட்டு பயிர் வளர்த்து அறுவடை செஞ்சு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னுடைய சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறத நிறுத்தவே இல்லை. ஒரு மனிதனா பிறந்த அவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும் இல்லையா? சிலருக்கு அது நிறைவேறும், பலருக்கு அது நிறைவேறாமையே போயிடும். அப்படிப்பட்ட ஆசை ஒண்ணு நந்தனுக்கும் இருந்தது. அது என்ன ஆசை தெரியுமா? அந்த காலகட்டத்துல அது பேராசைதான். அப்படி என்னதான் ஆசைன்னு கேக்குறீங்களா? பூமியோட மைய பகுதியில தன் காலை வச்சு நடனமாடி கோடான கோடி மக்கள் காண தவம் கிடைக்கும் எம்பெருமான் நடராஜன் குடியிருக்கிற தில்லைதான் அது. அவனுடைய ஆசை எல்லாருக்குமே தெரியும். அவனை பாக்குற நண்பர்களும் உறவினர்களும் எப்பப்பா உன்னுடைய ஆசை நிறைவேற போகுது, நீ எப்போதான் தில்லைக்கு போக போற அப்படின்னு கேட்பாங்க. இதோ நாளைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவான். மறுநாளும் அவனை பாக்குறவங்க கேட்பாங்க. அவங்களுக்கும் திரும்ப பதில் சொல்ற நந்தன் சளைக்கவே இல்ல. மறுநாள் இதோ நாளைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவான். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, பல நாள் போயிருச்சு. ஆனா நந்தனோட பதில் மட்டும் மாறவே இல்ல. காலங்கள் உருண்டோடுது. நந்தனோட ஆசை நிறைவேறாமையே போயிருமோ அப்படின்ற பயம் அவனுக்கே வந்துருச்சு. தன் எஜமானான அந்தனர்கிட்ட போய் கேக்குறான். நான் தில்லைக்கு போகணும், எம்பெருமான தரிசிக்கணும், எனக்கு கூலி கொடுங்கன்னு கேக்குறான். தாழ்ந்த குலத்துல பிறந்தவனுக்கு தில்லைக்கு போகணும்ன்ற ஆசைய பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச அந்த அந்தணன் தன்னோட வயல் நிலத்தை காட்டி, இத நீ எப்போ அறுவடை செஞ்சு கொடுக்கறியோ அப்ப நான் உனக்கு நீ தில்லை போறதுக்கான பணமும் அதுக்கான விடுப்பு நாளும் தரேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான். நந்தனோட மனசு அடைஞ்ச சந்தோஷத்தை பத்தி சொல்லவா முடியும்? அந்த சந்தோஷத்தோட வேகமா வயல் நிலத்துக்கு ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? தன் எஜமானர் கொடுத்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு சிவபெருமான பார்க்க போகதான். வயல் நிலத்தை போய் பார்த்தா அவனுக்கு முகம் மாறிடுச்சு. ஆமாங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் காலி நிலம் தான் இருந்தது. அது கிட்டத்தட்ட 40 வேலி இருக்கும். அது எல்லாத்தையும் நந்தனே செஞ்சு முடிக்கணும்னா அவனுடைய ஆயுட்காலம் போதாது. கொஞ்சம் நந்தனோட மனநிலைமையை யோசிச்சு பாருங்க. தம் வாழ்நாள் கனவு நிறைவேறாமையே போகுதுன்னு அவனுடைய மனசு தவிக்குது. கண்கள்ல இருந்து கண்ணீர் வர அவனுடைய பார்வை இருண்டது. தலை சுற்றி அந்த நிலத்திலேயே விழுந்துடுறான். பக்தனுடைய இந்த நிலைமைய பார்த்த சிவபெருமான் சும்மா இருப்பாரா என்ன? தன் தலைமையில 5 படி நெல்ல வச்சிருந்தாரே, அது ஏன் தெரியுமா? தலைமையில வச்சிருந்த அந்த நெற்கதிர்கள் மேல கங்கை நீர்கள் பட்டு பட்டு அது நாற்றா வளர்ந்திருந்தது. அத பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. சிவபெருமான் தன் தலையில இருந்த நாற்றை எடுத்துட்டு பூலோகத்துக்கு வராரு. வந்தவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? 40 வேலி வயல்லையும் பயிரிடுறதுனா சும்மாவா? சிவபெருமான் பல உருவங்கள் எடுத்தாரு. அவரே ஏறுழுது நீர் பாய்ச்சி நாற்று நட்டு பயிர்களை செழிப்பா வளர வச்சிருந்தாரு. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல நடந்தது தெரியுமா?
கீழே மயக்கத்துல விழுந்து கிடந்த நந்தனுடைய மயக்கம் தெளிற வரைக்கும் தான். நந்தனுடைய மயக்கம் தெளியுது. சிவபெருமான் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. எழுந்து பார்த்த நந்தனுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் கண்ண அவனால நம்பவே முடியல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்த அந்த எஜமான நந்தனர் நந்தனுடைய பக்தியையும் சிவபெருமான் கொடுத்த ஆதரவையும் பார்த்து தன்னுடைய தவற உணர்ந்துட்டான். இனியும் ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அந்தணன் தங்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து நந்தனை தில்லைக்கு அனுப்பி வைக்கிறான். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் வாங்க சிதம்பரம் போகலாம். ஆமாங்க, சிதம்பரம் கோயில்ல இருக்கிற அந்தணர்கள் கனவுல சிவபெருமான் தோன்றி என்னோட பக்தன் என்ன பாக்குறதுக்காக வரான், அவனை கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும்னு ஆணையிட்டு மறைஞ்சிட்டாரு. மறுநாள் காலை நந்தன் தில்லைக்கு வரான். அவனுடைய பாதங்கள் தில்லையில படவும் அவனுடைய மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு பூத்துது. அந்த சந்தோஷத்திலேயே கோயிலுக்குள்ள நுழைய முற்பட்டவனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஆமாங்க, இந்த கோயில்ல இருக்கிற தலைமை அந்தனர் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு கட்டளையிடுவாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நந்தனுடைய மனநிலைமைய. கைக்கு எட்டினது வாய் கெட்டாத மாதிரி இருந்தது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவபெருமான் கனவுல தோன்றின அந்த அந்தணர்கள் வேகமா ஓடி வந்து தலைமை அந்தனர் கிட்டையும் சொல்றாங்க. ஆனா அவரு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேக்குற பாடு இல்ல. ஒரு மிகப்பெரிய தீ ஜுவாலியை ஏற்பாடு செஞ்சு அதுல நந்தனை இறங்க சொல்லி அவன் அதுல இருந்து உயிரோட வந்தா மட்டும்தான் அவனை இந்த கோயிலுக்குள்ள அனுமதிப்பேன்னு சொன்னாரு. இந்த விஷயத்தை கேட்ட நந்தன் என்ன சொன்னான் தெரியுமா? கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையவே இல்லை. அந்த விஷ பரீட்சைக்கும் சம்மதிச்சான். தீஜுவாலை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. நந்தன் தன்னுடைய கால்களை எடுத்து தீஜுவாலையில வைக்கிறான். அந்த நெருப்பு அவனை சுடவே இல்லை. தீஜுவாலைக்குள்ள முழுவதுமா போயிட்டான். கூடியிருந்த கூட்டம் நினைச்சது நந்தன் அவ்வளவுதான், இனி வரவே மாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது அது இல்லைங்க. நந்தன் வெளியில வரான். எப்படி வரான் தெரியுமா? பட்டாடை உடுத்தி, தன் கழுத்துல ருத்ராட்சம் அணிஞ்சு, தம் மேனியில மின்னல் ஒளிப்படுற மாதிரி பிரகாசமா வரான். அவனுடைய இந்த வடிவத்தை பார்த்த அத்தனை பேருக்கும் அது ஒரு ஆனந்த காட்சியா இருந்தது. இனி யார் என்ன சொல்ல முடியும்? நந்தன கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு கோயில் படிகள்ல கால வச்சு நந்தன் உள்ள போறான். அவனுடைய மனசு நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருந்தது. சுவாமி சன்னதி கிட்ட போயிட்டான். நந்தனோட வரவ ஆதரிச்சு சன்னதி கதவு தானாவே திறந்தது. கண்கள்ல நீர் வழிய என்னப்பன் என் தந்தைன்னு சொல்லிட்டே நந்தன், இனி நந்தன் இல்லங்க நந்தனார், சிவபெருமான கட்டி அணைச்சு அழுகிறாரு. அந்த நேரம் ஒரு அதிசயம் நடந்தது. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். நந்தனார் சிவபெருமானோட இரண்டரை கலந்துட்டாரு. அவருக்கு முக்தி கிடைச்சது. பாத்தீங்களா, நம்ம என்னதான் அத கொடு இத கொடுன்னு கடவுள் கிட்ட முட்டி முட்டி வேண்டிக்கிட்டாலும் நந்தனார் மாதிரி தூய்மையான அன்பும் உண்மையான பக்தியும் செய்யும் செயல்ல விடாமுயற்சியும் இருந்தா நம்மள எவ்வளவு பேரு மேல வர தடுத்தாலும் நம்ம நிச்சயமா நினைச்சதை அடைய இறைவனே வந்து உதவி பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அடையணும்னு நினைக்கிற விஷயத்துல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம கேட்டதெல்லாம் கொடுன்னு வேண்டிட்டே இருந்தா கடவுள் ஒதுக்குவாரு. நந்தனார் மாதிரி அவ்வளவு வேலையும் சிறப்பா செஞ்சு கடைசி நேரத்துல அவரு கலங்கும் போது சிவனே பல உருவம் எடுத்து வந்து உதவின மாதிரி நமக்கும் பல வழிகள் தந்து சிவனே உதவுவாரு. சிவபக்தர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கதையை கேட்கணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம கிட்ட இருந்து சிவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு இந்த காணொளி மூலமா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் தமிழ் தேனை சுவைப்போமா? நன்றி, வணக்கம்.